Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence Exercise 2.8 4th sum இந்த வீடியோல பார்க்கலாம். Find the sum to infinity of first subdivision 9 plus 3 plus 1 plus etc. Sum of infinity அப்படின்னா நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். S infinity is equal to A by 1 minus R. இதான் அந்த ஃபார்முலா S infinity-க்கு. Infinity அப்படின்னு கொடுத்தாலே இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம A எதுனா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து A. ஸோ 9 A is equal to 9. R venadu 3 by 9 T2 divided by T1. So R is equal to T2 divided by T1 which is equal to 3 by 9 cancel பண்ணோம்னா 1 இது 3 times. So 1 by 3 அப்படிங்கிறதுக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. A வையும் R ஐயும் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். S infinity ஃபார்முலால. So S infinity is equal to A க்கு பதிலா 9 divided by 1 minus 1 by 3. R க்கு பதிலா 1 by 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். டினாமினேட்டர்ல இருக்கல 1 minus 1 by 3 இதுல LCM எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 9 divided by 3 minus 1 divided by 3 இருக்கும். 3 minus 1 na 2. So 9 divided by 2 by 3 அப்படி நமக்கு இருக்கும் வேல்யூ. இப்போ 9 divided by 2 by 3 அப்படின்னா இந்த டேர்ம் வந்து மேல வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். So 9 into 3 by 2 வரும். So 9 into 3 by 2 அப்படின்னு இருக்கு. 9 3s are 27, 27 by 2 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. So S infinity which is equal to 27 by 2 அப்படின்னு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. 21 plus 14 plus 28 by 3 etc. அப்படின்னு போயிட்டே இருக்கு. இதுவும் இன்ஃபினிட்டி ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன்ல A எழுதிக்கலாம். A என்னது 21, R வந்து 14 by 21, T2 divided by T1. So R is equal to T2 divided by T1 which is equal to 14 by 21. சரிங்களா? இப்போ 7 2s are 14. So 2 times இது வந்து 7 3s are 21. So 2 by 3 அப்படி நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. R ஓட வேல்யூ 2 by 3 கிடைச்சிருக்கு. So S infinity formula another S infinity is equal to A by 1 minus R. A another 21, R வந்து 2 by 3. So 21 divided by 1 minus 2 by 3 அப்படி நம்ம போட்டிருக்கோம். இதுக்கும் LCM எடுக்கணும். இப்போ LCM எடுத்தா 21 divided by இங்க வந்து 3 ஆல மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா? So 3 minus 2 divided by 3 இருக்கும். 3 minus 2 அப்படின்னா 1. So 21 divided by 1 by 3 அப்படின்னு நமக்கு வேல்யூ இருக்கும். இந்த டேர்ம் வந்து மேல கொண்டு வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். So 3 by 1 வரும். So 21 into 3 by 1 which is equal to 1 வந்து போட்டால் ஒன்று தான் போடலான்னு ஒன்று தான். So 21 into 3. 1 3 is 3. So 3 2 3s are 6. So 63. அப்போ S infinity is equal to 63 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.